வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க? டிகே. டிவிகேவா? என்ன காரணம்? கொஞ்சமாவது அவேரா இருக்கலாம்ல. இந்த டைமாவது கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கலாம். ஒரு இதுக்கு புது முன்னாடி சேஞ்ச் வரும் இதுக்கு அப்படின்னு முன்னாடி சொல்லிட்டு. யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி என்டிகே. என்டிகேவா? இப்ப இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற ஆட்சி சொல்ற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. ம். ரொம்ப ஒஸ்ட்டா தான் இருக்கு. ஒஸ்ட்டா இருக்கா? அதனால டிவிகே மாறலாம்னு இருக்கீங்க. மாறலான்னு இல்ல. ம். இதுக்கு முன்னாடியும் யாருக்கும் நான் ஆதரவு தனிப்பட்ட முறையில இந்த கட்சி, அந்த கட்சின்னு கிடையாது. யாரு வந்து பெட்டரா இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபேவரா இருக்கணும் அப்படின்றது. டிவிகே தான் தவிர. ஆமா. புது சிஸ்டம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஆமா. வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க? யாருக்குமே ஆதரவு இல்ல. நல்லவங்க யாருமே கிடையாது. நல்லவங்க யாருமே இல்ல. இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி நான் ஓட்டே போடல. ஓட்டே போடலையா? ம்ஹ்ம். ஆ. இப்ப விஜய் வந்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆஹா. எனக்கு பிடிக்காது. யாரையுமே பிடிக்கல. போட்டா யாருக்கு போடுவீங்க? யாருக்குமே போட மாட்டேன். யாருக்குமே போட மாட்டீங்களா? நோட்டாக்கு போடுறீங்களா? நோட்டாவுக்குன்னு இல்ல. ம். அன்னைக்கு இங்க வீட்லயே இருந்துக்கு எங்கேயும் போக மாட்டேன். என்ன காரணம்? என்ன காரணம் யாரும் பிடிக்கல. அவ்வளவுதான். வேற என்ன? ம். ம். யாரும் பிடிக்கல. ம். வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க? வரப்போ நான் எடப்பாடிக்கு தான். எடப்பாடியா? ம். எதனால? அத விட்டுருங்க, அத விட்டுருங்க. எடப்பாடிக்கு எதனாலன்னா நான் ஆரம்பத்துல பிடிச்சாரு. இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி அதே தான் ரெட்டையில இருக்கும்போது அம்மாளுக்கு போட்டேன். இப்ப எடப்பாடிக்கு இருக்க மாட்டேன். விஜய் வந்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அத பத்தியெல்லாம் நாங்க இதெல்லாம் ஆலோசனையே பண்ணுனது. ஆனா எடப்பாடிக்கு தான் போட போறீங்க. எடப்பாடி தான் எப்பவும் எடப்பாடி. சரி, இப்ப இருக்க ஆட்சி எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற ஆட்சி நல்லா தான் இருக்கு. அதனால ஒண்ணும் மாற்றம் சொல்றது இல்ல. இருந்தாலும் நம்ம அந்த பிடிச்சி ரெட்டாலைக்கு போட்டு அதை திருப்பி அங்க போனோம்னா கையாடு. வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க? இது இப்படி கேட்டா நாங்க என்னத்த சொல்றது? யாரு இது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் போட முடியுங்க. எல்லாம் பாக்குறாங்களா, யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கு தான் போட முடியும். விஜய் வந்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் வந்து அவங்களுக்கும் போடலாம். அவரும் பார்த்தாங்கன்னா போடலாம் ஓட்டு. இல்லைன்னு சொல்லல. இப்ப டிஎம்கே ஆட்சி எப்படி இருக்கு? அதுவும் இப்போ மாசம் மாசம் 1000 ரூபாய் காசு தர்றாங்க. எல்லாம் ஏற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. என்ன இது ஓரளவு குறைக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓரளவு ஏற்றிட்டு தான் இருக்கிறாங்க. வரப்போற எலெக்ஷன்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க? நாங்க யாருக்கு வேணாலும் செய்யலாம்ங்கிற விருப்பம் இன்னும் வெளியே விடாம வச்சிருக்கிறோம். நம்ம யாருக்கு செய்யலாம்? நீ சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. யார் வந்தா நல்லா இருக்கும்? எங்க மனசாட்சிக்கு யாரு அன்னைக்கு நிலவரமா தெரியுதோ அதுக்கு பார்த்துக்கிறோம். இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முதல்ல நாங்க ரெட்டைலைக்கும் போட்டோம். இப்ப நடக்கிறதுக்கும் போட்டோம். இன்னும் புதுசா தேய்ச்சாலும் செய்வோம். அது சொல்லக்கூடாது. இப்ப சொன்னோம்னா இப்ப இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. நல்லா. விஜய் வந்திருக்காரு. அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவரும் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. வரப்போற தேர்தல்ல யாருக்கு ஆதரவா இருக்க போறீங்க? தெரியலையே. இல்லையா? இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? நான் ஜெயலலிதா பார்த்தேன். ஜெயலலிதா. அதாவது எடப்பாடிக்கு போட்டீங்க. ஆமா. இப்ப இருக்கிற ஆட்சி எப்படி இருக்கு? தெரியலையே. தெரியலையா? உங்களுக்கே தெரியல எப்படி ஆட்சி எப்படி இருக்குன்னு? ஒண்ணுமே நிலவரம் சொல்ல முடியல. இப்போ இந்த கரூர்ல அடி இருந்து நிலவரம் தெரியல. தெரியலையா? யாருக்கு போறதுனே தெரியல. தெரியல. நான் போறதா இருக்கேன். எதுக்கு? எடப்பாடிக்கா? விஜய் வந்திருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? விஜய் இந்த கழுவு எப்படி ஆகுதோ அப்படி போடுவேன். நிலவரம் எப்படியோ அப்படி பார்த்து போடுவேன்.